ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் லீவ் போட்டாச்சு. அதனால் லேட்டாக எழுந்தாச்சு. எழுந்து பார்த்தா டைம் 6:30 ஆகிடுச்சு. குழந்தைங்கள ஸ்கூலுக்கு எழுப்பினால எழுந்து தானே ஆகணும். நான் வந்துட்டு எழுந்த உடனே அரிசி ஊற போட்டுருவேன். குழந்தைங்களுக்கு அடுப்பில் தண்ணி காய வச்சுடுவேன், உலையும் ஊற்றி வச்சுடுவேன். அப்புறமேட்டுக்கு பாத்திரத்தெல்லாம் கழுவ ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்திரம் கழுவ வந்துக்கிட்டே இருக்கோங்க. எப்படி தான் பாத்திரம் சேருன்னே தெரியாது. நம்மளுக்கு வீட்டு வேலையிலேயே பெரிய வேலை பாத்திரத்தை கழுவுற வேலை தான். கழுவ வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி தான் வரும்னே தெரியாது. அவ்வளோ பாத்திரம் அழுக்காகிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே, கழுவலாம். பாத்திரம் என்ன கழுவி முடிக்கல, ஒலை காஞ்சிடுச்சு. அரிசி போயிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். ஒரு 5லேருந்து 6 முறை அரிசியை நல்லா கழுவி உலையில் போட்டுக்கலாம். பக்கத்து அடுப்பில் குழந்தைங்களுக்கு தண்ணி காஞ்சிடுச்சு. குழந்தைங்களுக்கு குளிக்க தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். ஏன் போனால் நான் தான் குளிக்க வைக்கணும். பையன் வந்துட்டு அவனே குளிச்சுப்பான். இப்போ வந்துட்டு லெமன் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, கடுகு கொஞ்சம் போட்டு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டு, ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டு, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி போட்டு, பச்சை மிளகா பொடியாக நறுக்கி போட்டு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு, மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணி, லெமன் ஜூஸ், நான் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு 1 நிமிஷத்தில் இறக்கி வச்சுடலாம். இப்போ போயிட்டு பாப்பாவை குளிக்க வச்சுட்டு வந்துட்டு டிஃபன் ரெடி பண்ணலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்ச உடனே தோசை ஊற்றிக்கிடலாம். ஏன் குழந்தைங்க வந்து ஒரு தோசை தான் சாப்பிடுவாங்க, 2 தோசையே போதுமானது. பக்கத்து அடுப்பில் சாதமும் வந்துடுச்சு. சாதத்தை வடித்து எடுத்து ஆற வச்சுக்கிடலாம். ஏன் பசங்க வந்துட்டு தோசை நல்லா மொறு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. மொறுன்னு 2 தோசை ஊற்றி குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சாச்சு. சட்னியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு டிஃபனுக்கு வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே. லெமன் சாதத்துக்கு எதனா சைட் டிஷ் வேணும்ல குழந்தைங்களுக்கு. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் செய்ய போகிறேன். நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஆட் பண்ணிக்கிடலாம். 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு, பொடியாக நறுக்கி வச்ச காயை போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எண்ணெயிலே வேகட்டும். பசங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு டிஃபன் கொடுத்துடலாம். அவங்க சாப்பிட்றதுக்குள்ளார நம்ம வந்துட்டு லஞ்சு வந்து பேக் பண்ணிடலாம். ஆற வச்ச சாதத்தில் லெமன் மசாலா ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவு வறுத்து தோல்லாம் நீக்கி வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. எண்ணெயிலேயே பொரிச்சதுனால டிஷ்யூவில் மாற்றிக்கிடலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை மேலே நொறுக்கி போட்டோமா லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு குழந்தைங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. லஞ்சு பாக்ஸில் பேக் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு தேவையான ரைஸ் போட்டு, சைட் டிஷ்ஷுக்கு வந்து நம்ம வறுத்து வச்ச உருளைக்கிழங்கை போட்டு மூடி வச்சு எடுத்து வச்சிடலாம். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்துட்டு ராகி பன்னு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நான் வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணல, கடையில் தான் வாங்கியிருக்கேன். லஞ்சு பாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். ஸ்பூன் வச்சிடலாம் குழந்தைங்களுக்கு சாப்பிட. வாட்ரு பாட்டில் இருக்கிறது வந்து ஹாட் வாட்டர். குழந்தைங்களுக்கு எப்பவுமே ஹாட் வாட்டர் தான் நான் கொடுப்பேன் ஸ்கூலுக்கு. பேக்கில் எடுத்து வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. பாப்பாவை ரெடி பண்ணலாம் ஸ்கூலுக்கு. பாப்பா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. தலையை வாரி விட்டுடலாம். அவங்க தலையை பிரித்து சிக்கு எடுத்து வாரத்தங்களையும் போதும் ஆகிடுங்க. முடியை கட் பண்ணாலும் வேணான்னு சொல்லுவாங்க. அவங்க கொஞ்சமாச்சும் கட் பண்ணிக்குமான்னு கேட்டால், உனக்கு மட்டும் நீட்டாக இருக்குல்லம்மா, எனக்கும் நீட்டு முடி வேணுமான்னு சொல்லிவிட்டு முடி கட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு முடி நிறைய வேணுமா, அதனால் கட் பண்ணல. சரி, குழந்தைக்கு முடி அழகாக வளரட்டும்னு விட்டாச்சு. இந்த வேலையை விட வேறு என்னங்க வேலை குழந்தைக்கு நம்ம ரெடி பண்ணலன்னா. சில பேர்லாம் தலை வாரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் முடியை வெட்டிடுவாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த தப்பு நம்ம பண்ண தேவையில்லை. என்ன செய்கிறது, அவங்க சுச்சுவேஷனுக்கு அவங்க அப்படி பண்ணுறாங்க. அது நம்ம தப்பும் சொல்ல முடியாது. இப்போ வந்துட்டு பாப்பாவுக்கு 2 பக்கம் தலையும் வாரி முடிச்சாச்சு. பாப்பா வந்துட்டு பவுட்ரு வச்சுக்கணும், பொட்டெல்லாம் வச்சுன்னு கிளம்பி வந்துடுவாங்க. பவுட்ரு போட்டு மட்டும் அவங்களே வச்சுப்பாங்க. ஒரு வேலை மட்டும்தாங்க அவங்களே செஞ்சுக்கிறது. மித்தது எல்லாமே ஷூ போகிறதுலேருந்து நான் தான் பாப்பாவுக்கு பண்ணணும். என் பையன் வந்து அவனே செஞ்சுப்பான். இப்போ வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. வீடு பூட்டிடலாம். குழந்தைங்க பேக்கெலாம் மாட்டிக்கிட்டு ரெடியாக வெளியில் போயிட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு 2 பேருமே ஷூ போடல, செப்பலாக தான் போகிறாங்க. கிளம்பி நின்றுட்டு பாய் சொல்கிறாங்க. எங்கே பாய் சொல்கிறீங்க, நான் தான் கூட்டிக்கிட்டு போகிறேன், உங்களை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு குழந்தைங்கள ஸ்கூல் நான் தான் விட போகிறேன். வண்டி எடுத்தாச்சு. குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்கை முன்னாடி மாட்டிக்கிட்டு, குழந்தைக்கு பேக் மாட்டவும் கஷ்டமாக இருக்கும். பாப்பா பேக்கை நான் மாட்டிக்கிட்டு, பின்னாடி என் பையன் வந்து அவன் பேக்கை அவனே மாட்டிப்பான். பாப்பா பேக்கை மட்டும் நான் எடுத்துப்பேன். மாட்டிக்கிட்டு ஸ்கூல் கிளம்பியாச்சு. குழந்தைங்கள வச்சுக்கிட்டு பொறுமையாக போனால், அம்மா ஸ்கூல் டைம் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் போமான்னு 2 பேரும் என்ன சொன்னாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால மெயின் ரோடு சீக்கிரமே வந்துட்டோம். இப்போது ஸ்கூல் வந்தாச்சு. ஓரமாக நின்றுட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பலாம். என் பசங்க வந்துட்டு சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. குரோம்பேட்டில் சாண்டோரியத்தில் இருக்குது அந்த ஸ்கூலு.
குழந்தை இறங்கி போனாங்கன்னா அவங்களுக்கு முத்தம் குத்துட்டு தான் டெய்லி அனுப்புவோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும். இன்றைக்கி நான் விட போனேன், நான் முத்தம் குத்துட்டு தான் அனுப்புனேன். ஆல்ரெடி மிஷினில் வந்துட்டு பெட்ஷீட்டு ஓடின்னு இருக்குது. பெட்ஷீட்டு துவைச்சி முடிச்ச உடனே துணியெல்லாம் இருக்குது, அதை வந்துட்டு லோட் பண்ணிக்கிடலாம். பெட்ஷீட்டு துவைச்சி முடிச்சு எடுத்தாச்சு. இப்போ அழுக்கு துணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு மிஷினில் லோட் பண்ணிக்கிடலாம். எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு காட்டன் வாஷில் போட்டு விட்டோமா ஒரு 2 மணி நேரம் போல் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம மித்த வேலையை பார்க்கலாம். எவ்வளோ துணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் ரின் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறேன். ரின் லிக்யூடு வந்துட்டு மேட்டெலாம் அழுக்காக இருக்குது, அதை துவைக்க கொஞ்சம் லிக்யூட் ஊற்றிக்கிடலாம். பேக் சைடு, வீட்டுக்கு பேக் சைடு ஒரு கதவு இருக்குது, அந்த சைடில் போய்ட்டு அங்கே அந்த இடத்துல மேட்டெல்லாம் துவைச்சிக்கிடலாம். மேட்டு, ஷூ, கை, ஹேண்ட் வாஷ் எல்லாமே இங்கே பண்ணிக்கிடலாம். இப்போ மீனெல்லாம் கழுவுனா கூட இந்த இடத்துல இந்த பிளேஸில் கழுவிக்கலாம், நல்லாயிருக்கும் இடம் இங்கே. இப்போ வந்துட்டு மேட்டு, ஷூவெல்லாம் ஊற வச்சாச்சு. ஒரு 2 மணி நேரம் போல் ஊறட்டும். நல்லா ஊறினா தான் அழுக்கு வந்து நல்லா எடுக்கும். மேட்டில் எப்பயுமே அழுக்கு இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். சரி வாங்க, இப்போ முக்கியமான ஒன்று தான் நான் காட்ட போகிறேன், என்னுடைய டெய்லர் மிஷினு. அடுத்ததாக நம்ம பண்ண போகிற வேலை வந்து பாத்ரூம் க்ளீனிங். நம்ம பாத்ரூமில் எப்பவுமே மேலெல்லாம் நல்லாயிருக்கும், அந்த டைல்ஸில் கீழே மட்டும் உப்பு கரை படைஞ்ச மாதிரி இருக்கும். அது மாதத்துக்கு ஒரு 1 டைமாவது க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி லெமன் லிக்யூடு வந்து ஆர்கானிக் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஜக்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி 1/2 லெமன் எடுத்திருக்கேன். லெமன் லிக்யூடும் எடுத்திருக்கேன், லெமனும் எடுத்திருக்கேன். 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்துட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காகவே ஆசிட் இருக்குது. ஆசிட் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆசிட் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுல்லாக உப்பு கரெல்லாம் படிஞ்சிருந்து பார்த்தீங்களா டைல்ஸில், அது மேலே வந்துட்டு நல்லா ஊற்றிக்கிடலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பெட்ரூமில் இருக்கிற பாத்ரூமுக்கும் ஹாலில் இருக்கிற பாத்ரூமுக்கும் 2த்துக்குமே ஆட் பண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தாலுமே தெரியும் நம்மளுக்கு. இது சூப்பராக ரிசல்ட் தருங்க. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் 1 டைமு. ஃபுல்லாக ஊற்றியாச்சு 2 பாத்ரூம்லேயுமே. இப்போ வந்துட்டு நம்ம ஊற்றிட்டோம் பார்த்தீங்களா, ஊற்றி ஒரு 1/2 ஹவரில் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கரையை அப்படியே பொங்கி அழுக்கெல்லாம் எடுத்துடும். நாம் வந்துட்டு சில்வர் நார் வச்சு தேய்ச்சுமா ஈஸியாக விட்டுரும், கை வலியும் வராது, டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். எப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றி அலசி பார்த்தோமா தெரியும் எவ்வளோ புதுசு போல் ஆயிடுச்சு பாருங்கள். இது போல் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், வேலையும் டக்குன்னு முடியும். வேலைக்கு போகிறவங்க மாதத்தில் 1 டைம் க்ளீன் பண்ணும்போது இதோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது போல் வேலைலாம் மாதத்துக்கு 1 டைம் நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும்னா நாம் தான் எல்லாமே பண்ணி ஆகணும். நிறைய பேர் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஆளுங்களை வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட காசு இருக்கும் கொடுக்கலாம், அதனால் அவங்க க்ளீன் பண்ணிக்கலாம். நாம் வீட்டில் நாம் தான் சுத்தம் செய்யணும், வேறு வழி கிடையாது. இப்போ நம்ம அந்த ஆர்கானிக் ரெடி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு வாஷ் பேஷன்லாம் கூட நான் ஊற்றி விட்டேன். அது நல்லா பொங்கி வந்துடுச்சு. நம்ம வந்துட்டு சில்வர் நார் லேசாக வச்சு தேய்ச்சா போதும், நல்லா பலன்னு சூப்பராக விட்டுருங்க. முன்னாடி இருந்த வாஷ் பேஷனுக்கும் இப்போ இருக்கிற வாஷ் பேஷனுக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். 2 பாத்ரூம்லேயே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மேட்டெல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு, ஷூவெல்லாம் அலசி காய போட்டாச்சு. முக்கியமானது என்னோடய டெய்லர் மிஷினுங்க. என் பசங்க எங்கள் வீட்டுக்காருக்கு அடுத்தபடி என் டெய்லர் மிஷினு தான் எனக்கு. நான் கஷ்டத்தில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு தூக்கி கொடுக்குற என் மிஷினு. டெய்லியுமே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் துணி தைக்கிறேன். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.